ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தா முருகன் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபுல்கா மேக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறணுங்க. ஃபுல்கா எப்படி போடுறதுங்கிற மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்கா போடுறதுக்கு நமக்கு 2 அடுப்புமே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு தோசை தவா வச்சுக்கிறணும், இன்னொரு சைடு வந்து ஃபுல்கா மேக்கிங் கரண்டி வச்சுக்கிறணும். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி மாவை வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு அந்த ஈரம் காயிற வரைக்கும் சிம்மில் வச்சு பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈரம் காஞ்ச உடனே ஒன்ஸ் நம்ம அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த இன்னொரு சைடு வந்து என்ன பண்ணோம்னாக்கா லைட்டாக ப்ளஃபியாக வர்றது மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த டைம் என்ன பண்ணோம்னாக்கா எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற ஃபுல்கா மேக்கிங் கரண்டியில் எடுத்து போட்டுறணும். அப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா நமக்கு நல்லா ஃப்ளஃபியான ஃபுல்கா வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்கா நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு எடுத்தோம்னா ஃபுல்கா ரெடி ஆயிரும். இன்னொரு ஃபுல்கா உங்களுக்காக நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரி நியூ யூடியூபருக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த சப்பாத்தி வந்து ஃபுல்கா வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு அந்த சைடும் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஃபுல்கா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் சாதாரண டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது மாவு பிசைகிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன், வீடியோவாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.